இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா உங்களுக்கு? இப்படி நானும் வியானனும் இப்படி நோட்டு பென்சில் அப்புறமா சாக்கீஸ் எல்லாமே வியானண்ணா எனக்கு எடுத்துக்கிறதுக்கு தந்துட்டாங்க தாத்தா. வியானண்ணா கிட்ட நான் கேட்கவே இல்லை, ஆனா வியானண்ணாவே இப்படி நீ வச்சுக்கோ ரோசன் அப்படி சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா தாத்தா உங்களுக்கு? ரோசன் கண்ணே, தாத்தா தான் உனக்கு அவ்வளவு பொருள் வாங்கி கொடுத்துருக்கல, அடுத்து உங்ககிட்ட பொருள் வாங்கக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற ரோசன் கண்ணே? வாங்க தாத்தா, நீங்க வாங்கி தரவே இல்ல. அண்ணுதான் எனக்கு நோட்டும் பென்சிலும் வாங்கி கொடுத்தா. நீங்க எனக்கு வாங்கி தரவே இல்ல, போய் சொல்றீங்க. அதுக்கப்புறமா நீங்க வேலை போறேன்னு போயிட்டீங்க. எப்ப வாங்கி கொடுத்தீங்க எனக்கு? நீங்க போய் சொல்றீங்களா என்கிட்ட? ஓசன் ஏமாத்துறீங்களா? ஓசன் ஏமாற மாட்டான். சின்ன அழகா வாய் பேசுறான் பாத்தீங்களாமா? ஆமா ஆமா, பேசிதானே ஆகணும். அடுத்த வருஷம் ஸ்கூலுக்கு விரட்டி விட வேண்டாமா? அப்ப ஸ்கூலுக்கு போற பிள்ளை இவ்வளவு கூட பேசலன்னா எப்படி? ஆமா பாட்டி, நானு இப்படி ஸ்கூலுக்கு போவேன். வியான் என்ன சொன்னாங்க, இப்படி ஸ்கூல் போனா அங்க பெரிய பெரிய நோட்டு பெரிய பெரிய பென்சில் அதுக்கப்புறமா சாக்கீஸ் எல்லாமே தருவாங்களாம். அதனால நான் ஸ்கூல் போவேன். ஆக மொத்தத்துல படிக்கிறதுக்கு போக மாட்டேன் அப்படிதானே? போங்க பாட்டி, நான் நோட் பென்சில் வேணும் அக்கட போவேன். சரி, ஏற்கனவே இருந்த நோட்டு பென்சில் என்ன பண்ணா? அதே நான் வியானுக்கு கொடுத்துட்டேன். சரி, அது மொத்தமே புதுசு. அட பைத்தியக்காரா, இவ்வளவு நேரம் அவன் என்ன சொல்லிக்கிட்டு கிடந்தான்? இவன் நோட்டு எல்லாத்தையும் புதுசா எடுத்துட்டு போயிட்டு அந்த பையபிள்ளைக்கு கொடுத்துட்டு அவன் கிறுக்கி நோட்டு கொடுத்துருக்கான். அத பெரிய விஷயமா தூக்கிட்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு வியானண்ணா கொடுத்தாங்கன்னு ஏமாத்திட்டு கிடக்கான். ஆமா, சரியான ஏமாந்துக்கிட்டு சுத்திக்கிட்டு கிடக்கான் இவன். சின்ன ரோசன், நம்ம பொருள் சிப்பியே ஏமாந்துட்டு கொடுத்துட்டு வருவ நீ. ஏமாங்க தாத்தா, நீங்க என்ன சொன்னீங்க, நம்ம கிட்ட இருக்கிறத அவங்களுக்கு தரணும், அப்பதான் அவங்க கிட்ட இருக்கிறது நமக்கு தருவாங்கன்னு. அதான் என்கிட்ட நோட்டு பென்சில் இருந்துச்சா, நான் அதை வியானண்ணாக்கு கொடுத்தேன்னா, அப்ப வியானண்ணா கிட்ட நோட்டு பென்சில் இருந்துச்சா, அப்ப அதை வியானண்ணா எனக்கு கொடுத்தாங்க தாத்தா. சரி வீடு, குழந்தைங்கன்னா அப்படிதான், தெரியாது. 10 ரூபாய் 20 ரூபாய் தானே பெரியசாவை ஏமாந்து வந்தான். இல்ல, என்னதான் இருந்தாலும் அது அனுப்பில வாங்கி கொடுத்து. ஆமா, அனுன்னு தான் ஞாபகம் வந்துச்சு. என்னாச்சுமா, நேத்து ஏதோ போனீங்கல்ல இவனை கூட்டிட்டு வரேன்ட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சு, வருத்தப்பட்டாங்களா? அது வந்துயா, நீ சாப்பிடியா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்றேன் என்னன்னு. சொல்லுங்கம்மா, நான் எதுவும் வருத்தப்பட மாட்டேன். எனக்கு தான் தெரியுது நம்ம வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையும். அப்புறம் என்ன, இப்ப வருத்தப்பட்டேன்னா அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறீங்க அதானே? என் அம்மாக்கு எப்பவுமே நான் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கணும்ன்றது மட்டும் தான் எங்க அம்மாக்கு நினைப்பு. நான் சாப்பிடுறேன், சாப்பிடாம எங்க போறேன்? இப்ப வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்க சொல்லுங்க என்னாச்சு? ஆமா, ரகுலா எங்க? ரகுரேஷ்மா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரலையா? 3 மணிக்கு வந்திருப்பாங்களே, மணி 5:30க்கு மேல ஆகுது. அதுமாமா வீடு பக்கம் போயிருக்காங்க. வீடா? சின்ன ரோஷன் சொல்றேன், சின்னம்மா சொல்றான். செய்யா சொல்றேன், கோவப்படாம கேளு சரியா? என்ன விஷயம்னு சொல்லுமா முதல்ல. அது வந்துயா, அது அப்ப ரோஷன் சொல்றதெல்லாம் உண்மையாமா? வீடு பார்க்க போறதுன்னா யாருக்கு? அது அவனுக்கும் அனுக்கும் தயா. புரியல, அவங்க 2 பேருக்கு வீடு பார்க்க போயிருக்கானா? எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு இங்க கிடக்கும் போது தனியா போற அளவுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு கேக்குறேன். என்னாச்சுன்னு கேக்குறல்ல, அதுக்கு காரணமே உன் பொண்டாட்டி தான். அனு கூட சொல்லக்கூடாத சொல்ல வார்த்தையெல்லாம் சொல்லி அவங்க வீட்டுல அதை கேட்டு அவங்க அங்க போனதுல இருந்து பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாங்க. அதுதான் என் பிரச்சனையே. அவங்க தண்ணி கொடுத்துன வச்சாதான் உண்டு, சிலனா என் பொண்ணு என் வீட்லயே இருந்துகிட்டும், பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சதுவா நான் தனியாவே போறேன், எனக்கு இங்க இனிமே இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். ஓ, வீட்டுல இவ்வளவு பெரிய முடிவுல எனக்கு கேட்காம எடுத்துறீங்க. அதானே, அவதான் என்ன ஒரு மனுஷன் கூட மதிக்கிறது இல்லைன்னு நினைச்சோமா? ஆனா நீயும் அந்த மாதிரி என்ன நினைச்சுக்கிட்டு இருந்திருக்க போல, அப்படிதானே? அவன் கூட இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட சொல்லல. சரி, இவங்க எல்லாருமே விடுங்க. ஆனா ரேஷ்மா சின்ன காலை சுத்தி வருவா அப்பா அப்பான்னு சொல்லி, அவ கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. இப்பதான் தெரியுது நீங்க யாருமே என்ன மதிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஏங்க இப்ப கோவப்படுறீங்க? நான் ஒண்ணும் உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கல. எவ்வளவு உண்மையா இருக்கு உங்களுக்கு. சரி, அம்மாவை நீ திட்டிட்டு அதை என்கிட்டயே வந்து தைரியமா சொல்ற, இதுதான் நீ எனக்கு உண்மையா இருக்கதா? உன்ன ஏன் இப்படி என்ன உயிரை வாங்குற? ஷோ, முடியலடி உன்னை வச்சுக்கிட்டு என்னால ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்க பார்த்துக்கும். வர கோவத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா நான் வயிற்றுல பாப்பா வச்சிருக்கேன் சீன போடுறேன். அப்ப என் வயிற்றுல என்ன உண்மையா பாப்பா இல்லாம சும்மா பலூனியா வச்சிருக்கேன்? பாப்பா தானே இருக்கு, உங்க பாப்பா தானே. இப்ப நீங்க என்ன திட்டினீங்கன்னா அந்த பாப்பா கோவப்படும் தானே. நீங்க பாருங்க, இதே மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தீங்க, நானும் பாப்பாவே எங்கேயாச்சும் கிளம்பி போயிருவோம். இதை சொல்லிதாண்டி ரொம்ப காலமா என்னை ஏமாத்திக்கிட்டு கிடக்குற. இன்னும் கொஞ்சம் நாள் தான், அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. ஆமா, அப்படியே உன்ன உன் அம்மா வீட்டுல தள்ளிட்டு என் குழந்தைய மட்டும் தூக்கிட்டு வந்துருவேன். நீ வரவே தேவையில்ல. ஓ, சாருக்கு அவங்க அம்மா சொன்ன உடனே இவ்வளவு கோவம் வருது? உங்க அம்மா தான் என்ன எடுத்த உடனே திட்டினாங்க. சாரு பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியாமையே, அதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க அப்படிதானே? சண்டி, என் அம்மா வாய்ஸ் கூட உனக்கு தெரியாது. உங்க அம்மாக்கு என்னோட வாய்ஸ் தெரியாதா? அவங்க பெரியவங்க, ஞாபகம் இருந்திருக்காது. இதுல மட்டும் பெரியவங்க. போங்க அமைதியா. சும்மா உங்ககிட்ட வந்து சொன்ன பாருங்க, ஷாம்பத்தி எதை செருப்பால் அடிக்கணும். ஏய், நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியும். மொச பிடிக்கிற நாய் மூஞ்சி பார்த்தா தெரியாதாடி? இல்ல தெரியாதான்னு கேக்குறேன். அது வந்து என்ன இப்ப நீ அப்படியே வருத்தப்பட்டுதான் என்கிட்ட வந்து இந்த விஷயத்த உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்க, அப்படித்தானே? நான் இதை நம்பணும். சொல்லுடி, வாயை திறந்து சொல்லு. ஆமா, வேற என்ன காரணம் இருக்க போது? நானே எங்க மாமியார் திட்டிட்டேன்னு சொல்லிட்டு திட்டல,
ஜஸ்ட் கூட கூட எதிர்த்து பேசினேன் அவ்வளவுதான். அப்படின்னு வருத்தப்பட்டு தான் உங்ககிட்ட சொன்னேன். நடிக்காதடி. நீ எப்படிப்பட்ட ஆளு, எந்தெந்த நேரத்துல எந்தெந்த மாதிரி மூஞ்ச மாத்துவ, மொழிய மாத்துவ, எல்லாம் எனக்கு தெரியும். ஃப்ராடு 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 ஃப்ராடே. நீ எதுக்கு வந்து சொல்லுவேன்னு நான் சொல்லவா? அவங்களா என்கிட்ட என்னைக்காச்சும் சொல்லி அதான் அன்னைக்கு உன்கிட்ட நான் கேட்டு அன்னைக்கு சண்டை வர்றதுக்கு பதிலா இப்பவே சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன். அன்னைக்கு எங்க அம்மா வந்து உன்னை கேட்டா கூட நான் சப்போர்ட்டுக்கு வந்து நிப்பல. அப்பவே உங்க பையன் கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி அதனாலதான் பிளான் பண்ணி இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தெரியாம இருக்கு. சரியான ஃப்ராடு நீ. அப்ப ஃப்ராடுன்னு தெரிஞ்சு எதுக்கு கல்யாணம் பண்ணியா? என்ன எதுக்கு கல்யாணம் பண்ண? நீ கல்யாணம் பண்ண மாதிரி இருந்தா நினைச்சு நிம்மதியா இருந்திருப்பல. எது நிம்மதியா இருந்திருக்கியா? அப்ப இப்ப நிம்மதியா இல்ல. இருக்கேன்னு ஜாலியா தான் இருக்கேன். பின்ன நீ ஜாலியா தான் இருப்ப. உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். மரியாதையா எங்க அம்மாக்கு போன் பண்ணி தெரியாம பேசிட்டாத்த அப்படின்னு சொல்லிட்டு மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேளு. போனை பண்ணு. ஏன் உங்க அம்மா கூட தான் என்கிட்ட இப்படி பேசினாங்க. நான் கூட என்ன மன்னிச்சிருங்க சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டேன். ஆனா உங்க அம்மா எப்படி எப்படிலாம் என்ன திட்டிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அம்மாவோட கேரக்டர் அப்படிதானே. உன்கிட்ட நான் என்ன சொல்ல சொன்னேன், நீ என்ன பேசிட்டு இருக்க? சரி போன் பண்றேன். அங்க இருக்கு போனு, நான் போய் எடுத்துட்டு அங்கேயே பேசிட்டு வரேன். அந்த சீன்ல இப்ப செட் ஆகாது. போய் போன் எடுத்துட்டு வா. இங்க ஏன் முன்னாடி பேசு. ஃப்ராடே. நீ எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி எல்லாம் டைப்பா மாத்துவேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். போலனா என்ன பண்ணுவீங்க? போலனா இன்னைக்கே அம்மா வீட்டுக்கு விரட்டி விட்டுருவேன். பரவாயில்லையா? எது கேட்டியே நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ரகு மாதிரி பின்னாடி வர மாட்டேன். அப்படியே போட்டு விரட்டி விட்டுருவேன். ஃப்ராடு பொறுக்கி. என்ன சொன்ன? சரி போன் பண்றேன்னு சொன்னேன். அப்படி சொன்ன மாதிரி கேட்கலையே. அப்படிதான் சொன்னேன். போய் எடுத்துட்டு வரேன். போ. ஷோ கடவுளே. ஆபீஸ்ல 4-5 பேரை சமாளிக்கிறேன். ஆனா இவ்வளவு ஒரு ஆளா ஒத்தையில சமாளிக்க முடியல. கொஞ்ச நேரத்துல எதையாச்சும் அவனை பண்ணிக்கிட்டே இருக்கான். துருன்னு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். வாண்டு போன் எடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? இப்ப வரியா இல்ல நான் எந்தி வரணுமா? சீக்கிரமா ரனு கொடுத்துட்டு போன அடி வாங்கவே சொல்லிட்டேன். அவளுக்கு இப்ப போன் பண்ணி பேசியே ஆகணும். மேடம் என்ன பண்றாங்கன்னு பார்த்தே ஆகணும். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பேச தேவையில்ல. சும்மா இருங்க ரகு, விளையாடிக்கிட்டு இருக்காதீங்க. என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அப்படி போன் பண்ண வேண்டாம் ரகு. இப்ப நீங்க போன் பண்ணீங்கன்னா எப்படியாச்சும் இங்க இருக்கிறத நீங்க சொல்லிடுவீங்க, எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க, சண்டை போட்டு 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த மாதிரி வந்து நீங்க மீட் பண்றதெல்லாம் நல்லா இருக்காது ரகு. எல்லாரும் தப்பா பேசுவாங்க. இதுல என்னடி இருக்கு தப்பா பேசிருக்கு? என் பொண்டாட்டி தானே பாக்க வந்தேன். போன குடுறி. வேண்டாம் ரகு. இப்ப நீ போன தரியா இல்ல நான் ஏதாச்சும் உனக்கு தரணுமா? போனே தரேன். அந்த பயம் இருக்கணும் மாமா மேல. குடு. போங்க. போன் பண்ணு. இந்தாங்க. என்ன இந்தாங்க? போனை பண்ணி ஸ்பீக்கர்ல போட்டு கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்க. என்கிட்ட இருந்து போனை தூக்குடல. என்கிட்ட இருந்து புடுங்கிட்டு போனதுக்கு பனிஷ்மெண்ட் இதுதான். புரிஞ்சிச்சுவா? ரொம்ப பண்ணாதீங்க. போன் பண்ணு. வேண்டாம் ரகு. பண்ணுடி. ஏங்க இப்ப போன் பண்ணியே ஆகணுமாங்க? போன் பண்ணுன்னு. இல்லங்க அத்தை கோவப்படுவாங்க, அதுக்குதான். போன் பண்றீ? போன் வருதுங்க, நான் பேசிட்டு வேணா போன் பண்ணவா? ஷாரு போன்ல ரகு தான் போன் பண்றான். அவனுக்கு உனக்கும் ஒரு வேலையே இல்ல. சும்மா வெட்டியா 2 பேரும் இருந்துகிட்டு. சரி அவன் டாக்டர்னு வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கான். டாக்டருக்கான வேலையை பார்த்தா மாதிரியே தெரியலையே. செப்ப மாதிரி வீட்டுலதான் இருக்கான். அப்படி இல்லன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் ஹாஸ்பிட்டல் போறான். அதையும் பாதியில ஓடி வந்துடலாம்னு நினைக்கிறேன். எல்லாரும் உங்களா மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. ரகு ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அவன் ஒன்னும் அடுத்தவங்க கிட்ட வேலை பார்க்கல, அவன் வேலை கொடுக்குறான். சோ அவன் எல்லாரையும் வேலை வாங்கினா மட்டும் போதும். சும்மா அவன் எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அமைதியா இருங்க, நான் போன் பேசிட்டு வரேன். ஸ்பீக்கர்ல போடு. நான் ஏன் ஸ்பீக்கர்ல போடணும்? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சும்மா நாங்க பேசுறத ஒட்டி கேக்குறீங்களா? இல்லடி, அனுக்கு வீடு பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தால அத என்னன்னு கேட்கலாம்னு சொல்லி. நீங்க பேசுறீங்களா? இந்தாங்க பேசுங்க. நான் பேசல, உன்ன கேட்க சொன்னானு. ஹலோ முத்துமாரி சார், எங்க 2 பேருக்கும் 1008 பர்சனல் இருக்கும் சரிங்களா? உங்களுடைய மாமா பொண்ணு அதாவது அனுவோட விஷயத்த பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. உங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா நீங்க வேணா ரகுன்னு உங்க போன் எடுத்து டைப் பண்ணி போன் பண்ணி பேசிக்கோங்க. இவர் பேச மட்டும் மாட்டாரா, ஆனா இவர் எல்லா டீட்டெயிலும் கேட்டு பாரான். ஆளை பாரு. உன்னெல்லாம் சும்மா விட்டு வச்சிருக்கான் பாருடி. அந்த நக்கல் திமிர்ல இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி இந்த திமிரெல்லாம். அதுக்கப்புறம் உடைச்சிடறேன் இது கால 2த்தையும். நீங்க உடைக்கிற வரைக்கும் என் கையை பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா? நானும் திரும்ப பண்ணுவேன். அடி பாவி, நீ பண்ணாலும் பண்ணக்கூடிய ஆளுதான். அந்த பயம் இருக்கட்டும். போன் பண்ணிக்கிட்டே இருக்கான் பாரு, பேசு. ஆமா. ஹலோ ரகு, சொல்லு ரகு. நலம்தானா உடலும் உள்ளமும் நலம்தானா. என்னடி பாட்டு படிக்கிட்டு இருக்கான்? அதாங்க எனக்கும் தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க. நீ பைத்தியக்காரா? இப்ப எதுக்கு பாட்டு படிக்கிட்டு இருக்க? ஏதோ மாமியார் கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அதான் எப்படி இருக்கு உடலும் உள்ளமோன்னு கேட்கலாமேன்னு போன் பண்ணேன். டேய், அதுக்குள்ள உனக்கு இந்த விஷயத்த யாரா சொன்னது? ஷிப்பதானே நடந்துச்சு. உன் பொண்டாட்டி சொன்னாலா? அவளை விட்ட வேற யாரும் சொல்லுவா? உன் பொண்டாட்டி ஊம குசும மாதிரி இருந்துகிட்டு பண்ணக்கூடாத வேலை எல்லாம் பண்ணுவா. என்ன ஏய்? உன் அத்தை பொண்ணு சொன்னா மட்டும் உனக்கு அப்படியே ஏன்னு கோவம் வந்துரும். ஆளை பாரு.
பிரியா, நான் ஒண்ணும் சொல்லல, அவராவே தெரிஞ்சுக்கிட்டாரு. இல்ல அவதான் சொன்னான். ஓ, குடும்பமா சேர்ந்து ஸ்பீக்கர் போட்டு என்ன கலாய்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சரிங்க இருங்க, அங்கயாச்சும் நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க. சிங்க எனக்கு சப்போர்ட்டுக்கு என் பையன் வரப்போறான். நாங்க 3 பேரு உங்களை வந்து வச்சுக்கிறோம் இருங்க. சரி சரி, அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஏதோ மாமியார் கூட பிரச்சனைன்னு அண்ணு சொல்லிட்டு இருந்தா, சின்ன சரியாயிட்டா இல்லையா? டி அது எப்படிடா எனக்கு புரியல. ஷியாமாமியர் கூட பிரச்சனைன்னா நான் எப்படியே இருந்துட்டு போறேன், உனக்கு என்னடா பிரச்சனை வந்துச்சு? அதை போன் பண்ணி வர கேட்கணுமாடா? சரி அதெல்லாம் விடுடா. நீங்க 2 பேரும் சண்டையில தானடா இருந்தீங்க, அதுக்குள்ள இப்ப பேச்சப்பானீங்க. அவளை தேடி அவ வீட்டுக்கே போயிட்டியா என்ன? அதெல்லாம் அப்படித்தான், அதெல்லாம் காதல், உனக்கு சொன்னா புரியாது. டேய் நானும் லவ் பண்ணி தானே மேரேஜ் பண்ணிக்கினேன். ஆனா இங்க ஒரு பைத்தியக்காரன் இருக்கானே, ஒண்ணுத்துக்கும் யூஸ் இல்ல. உனக்கு வாய் அதிகமாயிட்டு. நீங்க எதுக்கு நான் பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் போன் எடுத்துட்டு வெளியே போறேன். லூசு முத்துமாரி பக்கத்துலயே இருக்காரு, பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டா இருக்காரு, பைத்தியக்காரி. சரி நான் அப்புறம் போன் பண்றேன், நான் போனை வைக்கிறேன். ஐயோ கடவுளே, அணுவுக்கும் உனக்கும் தான் சண்டை, நீங்க 2 பேருமே பேச்சப் ஆயிட்டீங்க. தேவையில்லாம எதுக்குடா ஏன் புருஷன் கூட மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க நீ பைத்தியக்காரா? சரி உங்களே தான் கேக்குறேன், அவங்க 2 பேருமே சமாதானம் ஆயிட்டாங்களா? நீங்க எதுக்கு இங்க இப்படி கோவமா இருக்கீங்க? சும்மா பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, அமைதி இரு. வீடு என்னாச்சுன்னு கேளு. சே நீங்க கேட்டா அதாதா? கேளுடி. வீடு என்னாச்சு ரகு? வீடு ஒண்ணுதான் ஞாபகம் வருது. சிவ கிட்ட வந்தேன் கேட்டுட்டு போலான்ட்டு, அப்படியே மறந்துட்டேன். ஒருத்தனை வெயிட் வேற பண்ண சொன்னேன். சரி சரி ஓகே ஓகே, எனக்கு வேலை இருக்கு, நான் போனை வைக்கிறேன். சரியா பாய். அனு நான் கிளம்புறேன். சரியா? பாய். சேங்க ஒருவேளை உங்க அத்தை பொண்ணு கூட சேர்ந்து சிவனுக்கும் நெட்டு கலந்துட்டோம். ஏய் ஆமாங்க, இவ்வளவு நேரம் இவனாதான் போன் பண்ணி பேசினா, இப்ப வீடு என்னாச்சுன்னு கேட்டோடனே போனை கட் பண்ணிட்டு போறான் வேலை இருக்குன்ட்டு. அதான் நினைக்கிறேன் உங்களுக்கும் உங்க அத்தை பொண்ணுக்கும் ஒரே மாதிரி மூலதான், உங்ககிட்ட சேர்ந்து அதே மாதிரி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். என்ன எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா வர பாய், நீங்க வேலையை பாருங்க. ஏய் மக்கு, வந்தன்னு வச்சுக்கோ கொட்டி விடுவேன். ஆமா, இன்னொரு வாட்டி அது இதுன்னு கேட்டு ரூம்குள்ள வந்துடாத, வெளியே வென்று. ஷோ கடவுளே, சரியான கிறுக்கி. நான் என்னமோ என் பொண்டாட்டி மட்டும் தான் என்ன மதிக்காம இருக்கா, நான் ஆரம்பத்துல இருந்து அவளை கண்டிச்சு வச்சிருக்கணும், மத்தபடி எல்லாருமே எனக்கு தர வேண்டிய மரியாதை தாரீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப நம்ம தெரியுது யாரும் என்ன மதிக்கவே இல்லைன்னு. ஐயோ அப்படி இல்லையா, நீ ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்பதான் வந்திருக்கேன். ரேஸ்மா காலையிலேயே கிளம்பிட்டா, நான் மட்டும் தான் வீட்டுல இருக்கேன். ரகு காலையிலேயே போகும்போது சொல்லிட்டு தான் போனான், நான் சொன்ன அப்பா வருத்தப்படுவாரு, நீங்களே பொறுமையா எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம அம்மா கிட்ட கோவம்லாம் பட வேண்டாம்னு சொல்லியிருக்கான். அவன் சந்தோஷமா போயிட்டு நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறான், வாழ்க்கையை தனியா தொடங்கணும்னு நினைக்கிறான். இந்த மாதிரி நேரத்துல நம்ம தானே உறுதுணையா இருக்கணும், நம்மளே முட்டு கட்டப்பட்டா எப்படி? இப்ப என்ன இவ இருக்கிறது தானே பிரச்சனை, சிவனை வேலைக்கு விட்டுட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்ல. சிவா அவன் அம்மா காரி வீட்டுக்கு அனுப்பி விடுறேன் விடு. சரி அவனும் சொல்லிட்டு போயிருக்கான், தெளிவானே சொல்றேன், எந்த பிரச்சனையும் வேண்டாம்னு சொல்லிட்டு சும்மா கிளி பிள்ளைக்கு படிச்சு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு கிடக்கா? ஓ அதனாலதான் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு நடந்துகிட்டு இருந்தாங்களோ இந்த மேடமே. நான் கூட என்னமோ ஏதோ தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப தானே தெரியுது. ஏமா நான் சரி ஆபீஸ் வேலையே காலையிலே கிளம்பிட்டேன், காலையில உங்க கூட சேர்ந்து தானே டீ குடிச்சேன், அப்ப மச்சும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம் நம்ம இதை பத்தி. செய்யா அப்ப வரைக்கும் எனக்கும் தெரியாதியா இந்த மாதிரி அவங்க பேசினாங்க. நாங்க அங்கிருந்து வந்துட்டோம், ரகு எந்த முடிவுன்னு எங்க கிட்ட சொல்லவே இல்லை. காலையில கிளம்பும் போதுதான் சிவதான் சொன்னான், இந்த மாதிரி ரகு வீட்டு தனியா பாக்குறானா, நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு சங்கடமா இருந்தது, சின்னலாம் கூப்பிட்டு பேசலான்னு தான் கூப்பிட்டேன். அப்பதான் அவன் சொன்னான், இந்த மாதிரி வீடு பார்க்க போறா அப்பாட்டி, நீங்க அப்பா கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு. இங்க பாரியா, கோவப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல, தயவு செஞ்சு கோவப்படாம சொல்றதை கேளு. 2 பிள்ளைங்களும் தனியா போயிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்குது, நம்ம இதுல எதுவுமே சொல்ல வேண்டாம். 2 பேரும் தனியா இருந்து சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறாங்கல்ல, பிரிஞ்சு வாழணும்னு நினைக்கலையே, அது வரைக்கும் சந்தோஷம் நினைச்சுக்கிட்டோம். இங்க இருந்த சத்தியமா சொல்றேன், உன் பொண்டாட்டி பண்றதெல்லாம் வச்சு பிரிஞ்சிருவாங்க, வேண்டாம் சொல்றது கேளு. சரி நான் இந்த ஒத்துக்கிறேன், அவ என்னென்ன பேசினா என்னென்ன பண்ணான்னு எனக்கு எல்லாருமே தெரிஞ்சாகணும். செய்யா வேண்டாயா, அதெல்லாம் தெரிஞ்சா நீ கோவப்பட்டு சண்டைக்கு போயிருவா அவகிட்ட. இல்லம்மா சண்டைக்கு போக மாட்டேன், சொல்லு. செய்யா அது ரகு போகும்போதே சொல்லிட்டு தான் போனான், அப்ப சண்டை போட வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு. நான் தான் சொல்றேன்மா சண்டை போட மாட்டேன் சொல்லு. அது முதல் நாளே ஆடி மாசம் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு அனு நம்ம வீட்டுக்கு வந்த போது அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் வார்த்தையை விட்டுட்டா. அதுக்கப்புறமா ரோசனை கூட்டிட்டு போயிட்டு அங்க இருந்து வச்சிருந்தாளா, அப்போ நம்மளுக்கே தெரியாம போனை பண்ணி யாசுனாங்க அப்படின்னு சொன்னாலா. அப்போ என் பிள்ளைய மயக்கின மாதிரி என் யாராண்டியே மயக்க இருக்குன்னு நினைக்கிறியா அப்படி இப்படின்னு வார்த்தையை விட்டுட்டா போல. அவங்க அம்மா கேட்டுட்டு அவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஆனா வீட்டுல யாரும் எதுவுமே சொல்லவே மாட்டீங்களே, ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லாதயா. சொன்னா மட்டும் நீ கோவப்பட்டுக்கிட்டே இருக்க, அதனாலதான் சொல்லல, போதுமா? சும்மா இங்க பாருமா, நீ ஒரு விஷயத்தையும் என்கிட்ட சொல்லாம மறைச்சுதான் அவ இந்த நிலைமைக்கு வரைக்கும் அவ ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கான். என்னத்த சொல்றதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது வர செய்யா. மச்சான் பேசாத, அதான் ஆக்சிஜன் சப்ளை கூட கொடுத்துருக்காங்கல்ல, லூஸ் மாதிரி பண்ணாத, அமைதியா இரு. சின்ன
சில உன் மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். பெரிய ஆளோ நீ? இல்ல பெரிய ஆளோன்னு கேக்குறேன். குடிச்சிட்டு வண்டியை ஓட்டி கொஞ்ச நேரத்துல உயிர் பழத்தை காமிச்சிட்டு தெரியுமாடா நீ? இங்க பாரு மச்சான், டென்ஷன் பண்றடா நீ என்ன. சின்னடா வாயில இருக்குடா எடு இது. அது எடுத்தா மொத்தமா போய் சேர்ந்துருவேன். எடுக்கவா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? விளாண்டிக்கிட்டு இருக்கியா நீ? சாரு எங்கடா? சாரு அவன் அப்பா கூட கிளம்பி போயிட்டான். இல்ல, அவ வந்து பேசுனத கேட்டேன். எனக்கு கான்சியஸ் இருந்துச்சு. அவ பேசுறதுல நான் கேட்டேன்டா மச்சான். பாவம், ரொம்ப பயந்துட்டாடா. அவகிட்ட பேசணும்டா மச்சான். பேசணும் மண்ணாவட்டி மயிரெல்லாம் தெரியுது இல்ல. சின்ன டேஷுக்கு நீ குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுனே கேக்குறேன். சில என்ன டேஷ்னு கேக்குறேன். பெரிய ஹீரோவா நீ? ஹீரோயிசம் கட்டுறியா நீ? குடிச்சிட்டு படத்துல பண்ணுவான்டா, ஆனா அது ரியல் லைஃப்ல செட் ஆகாது. ஒரு வாட்டி பத்தது போய் மேல சேர வேண்டியதுதான். மொத்தமா மேல சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? உங்ககிட்டதான் கேக்குறேன், பதில் சொல்லி. மெத்தமா போயிட்டு பரலோகத்துல சேர்ந்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா? கவலைப்படாத மச்சான், நான் போனேன்னா உன்னையும் கூட்டிட்டு போயிருவேன் கண்டிப்பா. என்னையும் கூட்டிட்டு போறியா? ஆமாடா ஆமா. என்ன பார்த்தா உனக்கு கிழிச்சவன் மாதிரி தெரியுதா என்னையும் கூட்டிட்டு போறதுக்கு? போடாங்க இவனே, சேண்டா இந்த மாதிரிலாம் பண்ற? வலிக்குதா மச்சான்? ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? வலிக்கல. பொய் சொல்லாத. வலியே இருந்தாலும் மறைச்சுக்கிட்டு கல்லு மாதிரி இருக்கிறவன் தானே நீ. இவ்வளவு நாள் அவன் மேல அவ்வளவு லவ் வச்சிருக்கன்னு தெரிஞ்சும் உன்னை தனியா விட்டு பாரு. செல்லம் என்னோட தப்பு தான் மச்சான். சரி நான் மன்னிச்சிடுறான் மச்சான், தெரியாம பண்ணிட்டேன். நீ ஜெனிஃபர் விஷயத்துல எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கேன், ஆனா சாரு விஷயத்துல நான் உனக்கு எதுவுமே பண்ணல மச்சான். சரி நான் மன்னிச்சிடுறா. நீ மச்சான் கழுத்த இருக்காதடா. உன்னை பார்த்து பேசவாடா உயிர் பொறிச்சு வந்திருக்கேன். சாரு எங்கடா? போடாங்க இவனே, உனக்கெல்லாம் எமோஷனல் டைலாக் போட்ட மாதிரி சாம்பத்திய செருப்பால் அடிக்கணும். ஒன்னு எமோஷனல் டைலாக் போட சொன்னது. சரி வா, ஒரு கட்டிங் அடிச்சுட்டு வருவோம். அடிக்கலாம். மொத்தமா மேல போய் சேர்ந்துருவோம் ரெண்டு பேரும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆக்சிஜன் மாஸ்க் எடுத்து வச்சுட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்பதான் கான்ஷியஸ் வந்திருக்கு. ஃபிளாட்டிங்களா நீங்க? கார்த்தி, நீ பார்த்த வேலை தானே இது? ஏய் ஏண்டி, சென்னையே சந்தேகப்படாத. அவன் தான் எழுந்து ஒரு கட்டிங் போடுமான்னு கேக்குறான். நீ ஓகே சொல்லிருப்பியே, உனக்கு தான் பழக்கமாச்சு அந்த பழக்கலாம். சே, நானும் அப்படி சொல்லலடி, நான் திருந்திட்டேன். நீ திருந்துற லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. சரி நான் நம்ப மாட்டியாடி? நம்ப மாட்டேன். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆக்சிஜன் மாஸ்க் இப்படிதான் கழட்டி வச்சுட்டு பேசிக்கிட்டு இருப்பீங்களா? ஜஸ்ட் பிரீத் இஷ்யூஸ் ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றது? தயவு செஞ்சு அதை எடுத்து போட்டுக்கோங்க. நீங்க இப்போ இந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி பேசணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. 2 நாள்ல உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அப்போ போயிட்டு 2 மச்சானும் சேர்ந்து என்னென்ன அரட்டடிக்கணுமோ போயிட்டு அரட்டடிங்க. அப்ப நான் கேட்கவே மாட்டேன் உங்களை. சரிங்களா? சேமா இப்படி பேசுற? கோவமா இருக்கியா? உங்ககிட்ட கோபப்படுறதுக்கு நான் யாருன்னு? அதான் அண்ணன்னு சொல்றலம்மா. அப்ப என் தங்கச்சி தானே நீ? சாச்சா, நானும் உங்க தங்கச்சி இல்லைன்னு. தங்கச்சி ஒருத்தி இருக்கான்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா இந்த மாதிரி குடிச்சிட்டு போயிட்டு கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி இறக்குற அளவுக்கு போயிருப்பீங்களா நீங்க? சொல்லுங்கண்ணே. சரி என்ன விடுங்க. நீங்க ஒருத்தி லவ் பண்றேன்ட்டு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தீங்களே, அவங்கள பார்த்து யோசிச்சிங்களா கொஞ்சமாச்சும்? உங்களுக்கு இந்த மாதிரி ஆனதுல இருந்து சாப்பிடாம வெளியே இருந்து ட்ரிப்ஸ் ஏத்தி எவ்வளவு பட்டாச்சு தெரியுமா? அவங்க கூட நாங்க உங்களை பாக்குறதா இல்ல அவங்கள பாக்குறதான்னு எங்களுக்கே தெரியல. அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன். சாருவை பாக்கணும். வர சொல்லிருக்கேன், வரா. அவ வர வரைக்குமாச்சும் ஆக்சிஜன் மாஸ்க் கொஞ்ச நேரம் போட்டுக்கிட்டு இருங்க. அதுக்கப்புறம் பிரீத்தபிள் இஷ்யூ ஆச்சுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். அதனாலதான் சொல்றேன். சரிம்மா. இந்த மாதிரி அடிக்கடிக்கெல்லாம் பண்ணாதீங்க சரிங்களா? ஏதாச்சும் உங்களுக்கு யாருமே இல்ல அப்படின்றதுனால எமர்ஜென்சியா எதனா வேணும் அப்படின்னா மட்டும் பண்ணுங்க. மத்தபடி இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு? அவருக்கு இன்னும் காம்ப்ளிகேஷன் ஆகணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கியா? சரி எப்ப பாரு என்ன ஏதாச்சும் சொல்லிடி நீ. சரி வாங்க வெளியே போவோம். வெளியே வா. வெளியெல்லாம் நான் வரல. நான் மச்சான் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி மச்சானுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது உன் கூட வந்து ரொமான்ஸ் பண்றதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. சாரி, கூட வந்து பேசுறதுக்குலாம் இப்ப நேரம் இல்லை ஜெனிஃபர், புரிஞ்சுக்கோ. மாமா கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என் ஃப்ரெண்ட நான் தானே பாத்துக்கணும், அதனாலதான் சொல்றேன். அவரை பாத்துக்கிறதுக்கு அவங்க ஆள் வராங்க, அதனாலதான் கூப்பிடுறேன் சரிங்களா? நீங்க இங்க இருந்து இடத்த காலி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நேரம் அவங்க 2 பேரும் பர்சனலா பேசுவாங்க. நீங்க மட்டும் ரொமான்ஸ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்காதீங்க. வாங்க வெளியே. ஷான் ஜெனிஃபரா, அதுவும் சாருக்கு சப்போர்ட் பண்ணியா? சின்ன புதுசா திடீர்னு அக்கறை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப வெளியே வரீங்களா இல்ல உங்க காது பிடிச்சி திருக்கி கூட்டிட்டு போணுமா? வெளியே வரேன். இன்னைக்கு என் கூட ஊர் சுத்தருக்கு வெளியே வரேன்னு சொல்லு, அப்ப நானும் வெளியே வரேன். அதெல்லாம் முடியாது. ஏற்கனவே ரகு சார் வர இன்னைக்கு லீவு கம்பல்சரி. நான் இன்னைக்கு இருந்தே ஆகணும். ஆதியும் இன்னைக்கு லீவு சொல்லியிருக்கான். சோ முடியாது.
சே புருஷனுக்கு கொஞ்சமாச்சும் டைம் ஒதுக்குடி. இவ்வளவு நாள் எங்க சார் போனீங்க? உங்க புருஷனோட அக்கறெல்லாம் இவ்வளவு நாள் ஃப்ரெண்டுன்னு என்ன கண்டுக்கவே இல்ல. அப்புறம் என்ன இப்ப மட்டும் புருஷன்? அப்ப என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை, இப்பதான் என் ஃப்ரெண்டு சரியாயிட்டானே. ரொம்ப தான் அக்கறை. சரி நான் ட்ரை பண்றேன் முடியுமான்னு சொல்லி. இப்போ வெளியே போவோம் வாங்க. சரி. எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு நானும் பிரியாவும் தான் பேச வந்திருக்கோம். ஆமா இவர் அப்படியே பேசிட்டாலும். எடி வணக்கம் சொந்தங்களே, தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க எப்பவுமே அப்படிதான். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். காலையிலேயே சொல்லியிருக்கணும், மன்னிச்சிருங்க. ஆமா சொந்தங்களே, அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேன்சர் பண்ணுறது தான். ரொம்ப நாளாக ஒரு ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஐடி வந்து என்ன, சாரி எனக்கு ஞாபகம் இல்லை, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். அந்த ஐடியில் வந்து தாட்சாயணி கேரக்டரை வந்து நல்லவங்களா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தாட்சாயணி கேரக்டரை நல்லவங்களா காமிச்சிட்டேன்னா அப்போ இந்த சீனே வராது. தனியாக போகிறது, அவங்க லைஃப் ரன் பண்ணுறது, தனியாக போயிட்டு அவங்க எப்படியெல்லாம் ஹாப்பியாக இருப்பாங்க, அந்த மாதிரி சீன்லாம் இனிமேல் கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். அப்போ தாட்சாயணி கேரக்டரை நல்லவங்களா காமிச்சோன்னா ஸ்டோரியை வந்து சுபம்னு போட்டு முடிக்க வேண்டியது தான். அதனாலதான் வந்து கொஞ்சம் அவங்கள மட்டும் வந்து வில்லி மாதிரியும் ப்ரொஜெக்ட் பண்றேன். ஆக்சுவலா சொல்லப்போனா அவங்க வில்லிலாம் இல்ல, அப்பப்ப வந்து எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஆகிருவாங்க. நல்லாவும் பேசுவாங்க, மருமகளுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவாங்க, அதே மருமகளை திட்டிக்கவும் செய்வாங்க. இந்த காலத்துல நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க நான் நினைக்கிறேன். உங்களுக்கு உங்க மாமியார் எப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இருப்பாங்க. பாய், அடுத்த வீடியோல பார்ப்போம். சாரி கோச்சுக்காதீங்க, தாட்சாயினியே நல்லவங்களை காமிச்ச ஸ்டோரி முடிஞ்சிரும். அதனாலதான் அவங்களை வில்லி கேரக்டர் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றேன். யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம், பர்சனலா எடுத்துக்க வேண்டாம். பாய்.